ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து சவுண்ட் வராது. ஏன்னா அங்கே போட்ட மியூசிக் வந்து காப்பிரைட் இஷ்யூ. அதனால் மியூசிக் அந்த அந்த மியூசிக் வராது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து 5 இயர் ஷோ. நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 o'clock PM. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கணும் மீனிங் நீங்கள் அங்கே ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா, லாஸ்வெல் ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா ராத்திரி ஷோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். புக்கிங் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். 2 பேக்ஸ் அடால்ட்ஸ்க்கு. அப்படி கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு யார் வேணாலும் போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க கூட அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் இவங்க லக்ஷன் என்ன நினச்சாங்க தெரியல, நானும் போகிறேம்மா சொல்லிட்டு அவங்களும் போய்கிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டோன்னே இவங்க போயிட்டாங்க. இவங்களும் பயப்படாமல் போய் கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னோம் நாங்கள் சிரிங்கன்னே. உடனே அவர் வந்து கேட்டார், உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்டோன்னே அவங்களும் கணக்காக சொல்லிட்டோன்னே அப்புறமேலு அவங்களும் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பயப்படவே இல்லை. அவங்க அந்த ஈவெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அந்த ஷோவை. இந்த வீடியோ உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீடியோ சவுண்ட் இல்லாதனால என்ன பாட்டு போடுறாங்க எதுவுமே இல்லாமல் தெரியாதனால. அதனால் நான் பேசிக்லி எப்படி நாங்கள் போனோம், நாங்கள் வந்து இந்த ஷோக்கு வந்து அன்பிளானாக தான் போனோம். ஹோட்டல் தான் எடுத்தோம். ஹோட்டல் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். பார்த்தா அவங்க சொன்னாங்க டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கினால நாங்களும் போயிட்டோம். இப்போ இவங்களுக்கு கொண்டு நாங்கள் 20 வெள்ளி கட்டணும்னு நினைக்கிறேன். 20 வெள்ளி கட்டணும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஆனால் ஹாட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி அங்கே இருக்கிற டீம் பார்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பெட் அனிமல்னு ஷோ இருக்கும். அங்கே அங்கே போனோம். அங்கே போகும்போது ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு யாரையும் ஷூட் எடுத்துக்கிறதுனால நாங்கள் விறுவிறுன்னு முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு 10 மணிக்கு இல்லை ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு திருப்பியும் வந்து 10 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சரியான குளிர். அப்போ மழை வேறு பெஞ்சிச்சா, அதனால் மழையில் நனைஞ்சிட்டனால ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு வந்தோம். இந்த வீடியோலாம் நான் என்னோடய மெமரிஸ்க்காக வச்சுருக்கேன். லக்ஷனா பெருசாக பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் போயிருக்கோம், நம்ம அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க என்ஜாய் பண்ணுறது எல்லாமே. பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்க அதை விட நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கே உள்ள சாப்பாடு வந்து கேட்டால் ஓகே தான். சாப்பாடெலாம் வைக்கிறாங்க உள்ளுக்கு. விலைக்கு தகுந்த அந்த ருசி இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படின்னாங்க. நம்ம சாப்பிட்ணும். வெளியே சைனீஸ் ஷாப் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஃபுட் ஸ்டால் மாதிரி பெருசாக. நான் பேர் தெரில எனக்கு. அங்கே போயிட்டோம் நாங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கு. அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியன் சாப்பாடு வேணாம், இல்லை சைனீஸ் சாப்பாடு சாப்பிட போகிறோன்னா அங்கே போய் ட்ரை பண்ணலாம். நல்லா ருசியாக இருந்துச்சு சாப்பாடு. நாங்களும் அப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம்.
நாங்கள் இந்த யூடியூப்க்கு புதுசுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்கிறது எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை என்னச்சும் நாங்கள் லைக் அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.